சொல்றேன். காசி காசி நம்ம எல்லாம் காசிக்கு ஓடுறோம் இல்லையா? அந்த காசியில இருக்கிற கங்கை என்ன பண்ணாங்க, அவங்களோட 100 ரகசியங்கள் இருக்குது. கங்கை கிட்ட இருக்கிற 100 ரகசியங்கள்னு இருக்குது, அம்சங்கள்னு பேரு. அந்த 100 அம்சங்கள்ல ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் கங்கையில விட்டுட்டு சிவபெருமான் போய் கேட்டாங்களாம், சுவாமி இந்த மாதிரி அவன் பாவத்தை பண்ணிட்டு வந்து கங்கையில குளிச்சுட்டேன்னா பாவம் போதுன்றான், இருக்கிற ஃப்ராடு தானம் எல்லாம் செய்யறான், என்கிட்ட வந்து விழுந்து என்கிட்ட தலையை முழுகிட்டு கங்கையில பாவத்தெல்லாம் ஒழிச்சிட்டேன்றான். இது என்ன சாமி, எனக்கே பயமா இருக்கு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தினந்தோறும் அழுக்கு மண்டை வாயில பொய் இதெல்லாம் உள்ள உழுதே, நான் என்ன செய்யறது சாமின்னு கேட்டாங்க. சிவபெருமான்கிட்ட போய் சிவபெருமான் அதுக்கு என்ன சொன்னாரா, யமனிக்கு நான் ஒரு கோயில் ஒண்ணு காட்டியிருக்கேன். யாருக்கு? யமனுக்கு. ராவணனை ராமன் ராவணனோட தலையை கொய்துட்டான்றதால ராமேஸ்வரம் என்ற கோயில்ல சாமிய என்ன பண்ணா, ராமேஸ்வரன் ஒரு கோயில பண்ணா ராமன். அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷம் ஒருத்தவனோட தலையை நீங்க கொய்தீங்கன்னா அது பேர் பிரம்மஹத்தி தோஷம்னு பேரு. அந்த தோஷத்தை பண்ணதால ராமரே ஒரு கோயில் கட்டிட்டாரே சுவாமி. யமன் போய் சாமியை கேட்கிறான். யார போய் கேட்கிறான்? முன்ன கங்கை போய் கேட்டாங்கன்னு சொன்ன, யமன் போய் கேட்கிறான், சாமி எல்லாம் என்ன பண்றான், செத்தா அடக்கு என்ன திட்டுறானுங்க, எனக்கு நீங்க வேலை கொடுத்தீங்க நான் செய்யறேன், என்ன எல்லாரும் திட்டுறாங்க. இந்த யமன் இழுத்துன்னு போட்டான், இந்த பையன் அசிங்கமா திட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் தப்பா சாமி? நான் எப்படி சாமி நான் என்னோட ஜென்மத்தை சீர்திருக்கிறதுன்னு சிவபெருமான் போய் கேட்கிறான். சிவபெருமான் அதுக்கு என்ன சொல்றாரு, எங்க போய் கேட்கறான்றது முக்கியம். திருவாரூருக்கு போறான். எங்க? திருவாரூருக்கு போறான். திருவாரூர்ல இருக்கிற சாமி பேரு தியாகராஜ சுவாமின்னு பேரு. உங்களுக்கு எல்லாம் நான் ரிப்பீட் கொடுத்துனே இருக்கிறேன். அந்த தியாகராஜ சுவாமி கிட்ட போய் கும்பிடுறான். யாரு? யமதர்மன் சிவனை கும்பிடுறான். நீங்க எல்லாம் என்ன தெரியுமா, வாய்ப்பு கிடைச்சும் அதை உபயோகிக்காதவங்க. யமனே சிவனை கும்பிடுறான். சிவனை கும்பிடும் போது ஒரு அசிரியர் வாக்கு வருது. நல்லா கேளுங்க, தேன் அமுது இதெல்லாம். ஒரு அசிரியர் வாக்கு ஒண்ணு வருது. யமதர்மா என்னடா வேணும், ஏன்டா இது பண்றேன்னு கேட்கும்போது, சாமி இத மாதிரி எல்லாரையும் கொல்ற வேலையை எனக்கு கொடுத்துட்டே சாமி, நான் எப்படி சாமி காடை தேடுறது, இந்த மாதிரி எல்லாரையும் கொல்ற வேலையை கொடுத்துட்டே சாமி. சரி, நான் கண்ணை மூடி பூலோகத்தை அப்படியே பாருன்னு சொன்ன போது ஒரு இடத்துல மட்டும் பூலோக கைலாயம்னு யமன் கண்ணில் பட்டுதான் ஒரு இடம். கங்கை என்ன சொல்றாரு, யமன் போன இடத்துக்கு நீ போன்றாரு. அப்ப யமன் எங்க போனா, பூலோக கைலாயம் என்ற இடத்துக்கு போனான். அது என்னத்துக்கு சமம்? 100 தடவை காசிக்கு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போனதுக்கு சமம். எங்க தாங்க இருக்குது அதுன்னு கேட்கிறீங்களா? ஸ்ரீவாஞ்சியம் என்ற கோயில். ஸ்ரீவாஞ்சியம் நான் போயிருக்கிறேன். அங்க உங்களால போக முடியாது. ஆமா, ஊரெல்லாம் ஏமாத்தி 50 கோடி வச்சிருங்க டப்பாலனால, நீ டப்பால வச்சுட்டு நோவு வந்துதான் சாவணும். எதுவும் உன்னால கிழிக்க முடியாது. ஸ்ரீவாஞ்சியம் கோயில் உள்ள நீ கால வைக்க முடியாது. ஏன் அப்படி பேசுறாருன்னா, யமன் தவம் இருந்து சிவபெருமான் கேட்கும்போது சிவன் சொல்றாரு, அந்த மாதிரி கெட்ட பாசங்கள் அது உள்ள சேர்க்காதுன்னு. அந்த மாதிரி கெட்ட வேலை செய்யறவனுங்களை, சாமி மேல பக்தி இல்லாம டிராமா கேஸுங்களை உள்ள சேர்க்காதரா. யார சாமி சேர்க்கணும்னா, அவனுக்கு பிறவி இருக்கக்கூடாது, இதுக்கு மேல பிறவி இருக்கக்கூடாது, அவனுக்கு கண்ட சனிகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ல சாவது, அரகுர ஆயுசுல போறது, அவனுங்க எல்லாம் அது உள்ள சேர்க்காது. அவங்கள வெளியே விட்டு வை. அந்த கோயிலுக்கு போகும்போது எப்படியாவது உங்களால போக முடியாம ஆக்கிடுவார் சுவாமி. ஏன்னா 999 அம்சங்கள் கங்கைக்கு அந்த இடத்துல இருக்குது, அந்த குளத்துல. அது பேரு குப்த கங்கைன்னு பேரு. குப்தன ரகசியம்னு பேரு. கங்கை நதி. அந்த கங்கை நதி வாரணாசியில இருக்கிற கங்கா நதியை விட்டுட்டு ஒரு அம்சம் மட்டும் அங்க வச்சுட்டு 999 அம்சங்களும் அந்த குப்த கங்கை என்ற அந்த குளத்துல விட்டு வச்சிருக்கான். அப்ப அங்க போனா என்ன செய்யணும், நேரா அந்த நம்ம எங்க போனோம், நம்ம அந்த குளத்துக்கு போய் தலையை முழுகணும்.
ஒண்ணுன்னா என்னத்துக்கு சமம்? கங்கை 1000 கங்கை நதிக்கு நீங்க போயிட்டு முழுவதுக்கு சமம். அங்க போயிட்டு முழுகிட்டு அங்க ஒரு விநாயகர் இருக்கு, மரகதத்தால செஞ்ச விநாயகர். அவர் பேர் வெண்ணெய் விநாயகர்னு பேர். அந்த வெண்ணெய் விநாயகரை போய் வெண்ணெயை வாங்கி மேல தடவும். யாருக்காவது வவுத்துல கேன்சர், வவுத்துல அழுக்கு கட்டி, புத்துநோவு இதெல்லாம் இருந்ததுன்னா, புத்துநோவா இருந்தா கொஞ்சம் நாள் தள்ளும், கட்டியா இருந்தா கரைஞ்சிடும். ஓகேவா? கட்டி கிட்டி இருந்ததுன்னா அதை எடுத்துன்னு போயிட்டு சாமிக்கு அங்க போய் தவம் பண்ணி தண்ணியில முழுகி கொஞ்சம் பண்ணணும். சரி, இப்ப யமன் முன்ன பேசுங்க. யமன்னா யமனா போயிட்டு திருவாரூர்ல சாமிகிட்ட கேட்கும் போது சாமி சொல்றாரு, நீ அந்த கோயில்ல முனையிலே இருடா, உன்னை பார்த்ததுக்கு பிறகு என்ன வந்து பார்க்கட்டன்னு சொல்றாரு. வாஞ்சிநாத சுவாமின்னு பேரு, மங்களாம்பிகைன்னு பேரு. அம்மா பேரு மங்களாம்பிகைன்னு பேரு. வேண்டி வந்த நாயகின்னு பேரு. இன்னொரு பேரு வேண்டி வந்த நாயகின்னு பேரு. அம்மாவே ஆசைப்பட்டு அந்த கோயில் உள்ள வரணும்னு வந்தாங்களாம். ஓகேவா? வேண்டி வந்த நாயகின்னு பேரு, மங்கள நாயகின்னு பேரு. சாமி பேரு வாஞ்சிநாதர்னு பேரு. வாஞ்சிநாத பெருமான், வாஞ்சீஸ்வரர்னு பேரு. இது 2 பேர். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என் கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் உன்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வரட்டும். நான் வந்து 2வது வந்து என்கிட்ட வந்து என்ன வந்து பார்க்கட்டும்னு சொல்லி யமனுக்கு கௌரவம் பண்ண கோயில். அப்புறம் என்னங்க அந்த கோயில் ரொம்ப விசேஷம் கேக்குறீங்களா? யமதர்மனும் சித்திரகுப்தனும் ஒன்னா இருப்பாங்க. சிலையில பாத்தீங்கன்னா பக்கத்திலே சித்திரகுப்தனை உட்கார வச்சிருப்பாங்க யமன். இந்தியாவில இல்ல, உலகத்துல எங்கேயுமே அந்த கோயில் கிடையாது. சித்திரகுப்தனும் யமனும் பக்கத்துல உட்கார்ந்த கோயிலு ஸ்ரீ வாஞ்சியம் தவிர எங்கேயுமே கிடையாது. இந்த வாஞ்சியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து 18 கிலோமீட்டர் கிட்டக்க. திருவாரூர்ல இருந்து போனீங்கன்னா 28 கிலோமீட்டர். நன்னிலம்னு ஒரு ஊர் வரும். அந்த நன்னிலம் ஊருக்கு பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம். நான் போயிருக்கேன், பயந்து நடுங்கி போனேன். ஏன் தெரியுமா? அது போகும்போது எப்படியாவது நம்மள உள்ள வர முடியாம ஆக்கிடுவார் சுவாமி. ஆனா நாங்க வந்து 8 பேர் போனோம். எங்க 8 பேரையும் சாமி கூட்டுக்கினார். எதுவுமே ஏன்னா அவனுக்கு மறுபிறப்பு இருக்கக்கூடாது, அவனுக்கு அற்ப சாவு இருக்கக்கூடாது, அவனுக்கு இதெல்லாம் இல்லாதவன தான் அந்த சாமி கூப்பிடுவார். இல்லையா, நீங்க போற காரோ இல்ல பஸ்ஸோ ஏதாவது ரிப்பேர் ஆகி நீங்க பாதில நின்றுடுவீங்க, வேற ஏதாவது கோயிலுக்கு போனாலும் ஈர்த்து விட்டுருவாரு. இல்லையா? அத மாதிரி 6 கோயில் இருக்கு. காசிக்கு நிகரான கோயில் 6 கோயில் இருக்கு. என்னென்ன கோயில் சொன்னாதானே தெரியும். வாஞ்சிநாதர் கோயில் 1, வேற திரு இடைமருதூர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய்க்கிறீங்களா? திருவிடைமருதூர்னு சொல்லுவாங்க. இடைமருதூர். மயிலாடுதுறையில மயூரநாதர் கோயில் போய்க்கிறீங்களா? மயிலாடுதுறையில கடல் மாதிரி கோயில். கோயில் கடல், உங்களால் நடக்கவே முடியாது. மயூரநாதர் கோயில் ஒண்ணு இருக்குது, குணுக்கீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் கோயில் நகரம். கும்பகோணத்துல போய் உழுந்து பெறல வேண்டியதுதான். இப்ப நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால போனேன். அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போல வெளியே போனோம். டப்பா ரொப்பிலே இருக்கக்கூடாது. டப்பா எதுக்க வேலைக்கு ஆகாது. ஓகேவா? டப்பாவும் டாக்குமெண்ட் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா. அப்புறம் திருவெண்காடுன்னு ஒரு கோயில் இருக்கு. திருவெண்காடான்னு சிவபெருமான் பட்டினத்தார கூப்பிட்டாரு. இல்லையா? திருவெண்காடான்னா சாமி கூப்பிட்டாரு. திருவெண்காடு, திருவையாறு, இடைமருதூர், சாயாவனம்னு ஒரு ஊர் இருக்கு. சாயாவனம். வேற ஸ்ரீவாஞ்சியம். எத்தனை ஆச்சு? 6 ஆச்சா? ரிப்பீட் செய்யுங்க பாப்போம். திருவெண்காடு, திரு ஐயாறு, சாயாவனம், திரு இடைமருதூர், அப்புறம் மயிலாடுதுறை, ஸ்ரீவாரியம். இது இந்த 6 கோயிலுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டீங்கன்னா நீங்க கங்கா நதிக்கு பிளைட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ 4 நாள் காசிக்கு போய் லோல் பட தேவையில்ல, மொழி தெரியாத ஊர்ல போய் நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. இந்த 6 கோயில் மற்றும் காசிக்கு வீசம். இது போனீங்கன்னா காசிக்கு நீங்க போயிட்டு வந்ததுக்கு சமம். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கணும். 110 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம், 5 நிலை ராஜகோபுரம். ஒரு வார்த்தையும் இந்த சிவ தாகம் இருக்குல்ல, சிவனை பத்தி ஏதாவது கேட்கணும்ன்றவன் அப்படியே தாகமா இந்த பெப்சி கொக்கோ கோலா வெயில் அப்படியே ஜம்முன்னு சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிடுவான். அது இல்லாத நான் என்ன செய்ய முடியும்? அது இந்த காலத்துல அவ்வளவுதான் போயிட வேண்டியதுதான். 110
அடி ராஜகோபுரத்தை கொண்ட கோயிலு, 5 நிலை ராஜகோபுரம் கொண்ட கோயில் அது. ஓகேவா? அம்மா பேரு என்ன சொன்ன? மங்களாம்பிகை. அப்பா பேரு வாஞ்சிநாத சுவாமி. ஓகேவா? கோயில் உள்ள போறீங்க. போனது பீச்சிகை பக்கத்துல யமனோட சன்னதி இருக்கும். இந்த கோயிலு 4 யுகத்துல இந்த கோயில் இருக்கான். என்னென்ன யுகங்கள் மொத்தம்? என்னென்ன யுகம்? 4 யுகம் சொன்னா அதோட நிறுத்துறா. ஏன் என்ன கேட்கிறீங்களா? கிருத்தயுகம், வேதாயுகம், தோபார யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துலயும் இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்து சிவபெருமான வந்து அடங்கி இருக்கான்னு தெரியுமா? யார் யாரு? 4 பேரு வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. 1 இப்போ நான் சொன்னது வந்து யார் யாரு? யம வந்து கும்பிட்டுக்கிறான் சாமிய, கங்கை வந்து கும்பிட்டுக்கிறாங்க சாமிய. சூரியன் ஒரு தடவை என்ன பண்ணானா, திமிர்ல ஈஸ்வர நிந்தை பண்ணானா. ஈஸ்வரன் நிந்தை என்ன தெரியுமா? இப்ப நான் பூசைய போட்டுக்கினேன், தாடியை போட்டு உட்காந்துக்கிறேன்னா ஒரு லேடி இல்லைன்னா ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, சும்மா சனி இங்க வந்து உட்காந்து போயினுக்கிறாங்க. அதுதான் ஈஸ்வரன் நிந்தைன்னு பேர். அந்த நிந்தைக்கு எந்த செஞ்சியும் அந்த பாவத்தை நீக்க முடியாது. என்னது சொல்லிட்டீங்கன்னா நீ ஈஸ்வரன் காலில் போய் அப்புறம் உழுந்து கூப்பிட்டா கூட பண்ண முடியாது. அது என்னதான் சாமி நான் செய்யணும்னா ஸ்ரீவாஞ்சியத்துல போய் சிவபெருமான்கிட்ட சொல்லணுமா, அந்த இடத்துல நான் தெரியாம பண்ணிட்டேன், அதை மட்டும் மன்னிச்சுன்னா ஸ்ரீவாஞ்சியத்துல மட்டும்தான் செய்ய முடியுமா. சூரியன் பண்ணதால சாமி என்ன பண்ணா, சூரியனோட வெளிச்சத்தை குறைச்சிட்டாராம். சூரியனோட வெளிச்சத்தை குறைச்சி நிலாவிட கேவலமாக்கி விட்டாராம். அப்ப போய் கேட்டானா, சுவாமி இந்த மாதிரி பண்ணிட்ட சாமி தெரியாமனா வாஞ்சியத்துக்கு வாடா கீழேனா. எங்க வாஞ்சியத்துக்கு வாடான்னு சொல்றான். அதுக்கப்புறம் கமலமுனின்னு ஒரு சித்தர் இருக்காரு பாருங்க, பேரு என்ன? கமலமுனி. 4000 வருஷம் 48 நாள் வாழ்ந்தவர். திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தவர். இவரு 4000 வருஷம் 48 நாள் வாழ்ந்தவர் கமலமுனி. இவரோட குரு யாருன்னு கேட்டீங்கன்னா போகர், இன்னொருத்தர் கருவூரா. இவங்க 2 பேரும் தான் இவரோட குரு. இவரு சீனம் ஊரை சேர்ந்தவர். நம்ம ஊர்ல வந்து இந்த வித்தையெல்லாம் கத்து சிவபெருமான்கிட்ட போய் சேரணும்னு சித்த வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு 4000 வருஷம் 48 நாள் வாழ்ந்த மகான். அவரு வந்து கும்பிட்ட கோயில் ஸ்ரீவாஞ்சியம். வேற யாரு? பார்வதி இஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, வேண்டி விரும்பி வந்த நாயகின்னு சொன்னார். பாயிண்ட்ல நீங்க கரெக்டா சொல்லணும்ல, ஈஸ்வரி வந்தாங்க சாமி, கங்கை வந்தது சாமி, அது வந்து சொல்லணும் இல்லையா? அப்படியே இருக்கிறீங்க. சொல்லுவீங்களா? சரி, மெயின் மறந்து போய்க்கிறாரா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அக்னி பகவான் போய்க்கிறான் அந்த கோயிலுக்கு. யார் யார் போய்க்கிறா? சூரியன் போய்க்கிறா, ரிஷிகள் போய்க்கிறா, சப்த ரிஷிகள் போயிருக்காங்க, அக்னி பகவான் போயிருக்கான். வேற யாரு? பார்வதி போய்க்கிறாங்க, கங்கை அம்மா போய்க்கிறாங்க. வேற யாரு? யமன் போய்க்கிறான்னா சங்கபாலன் போயிருக்கிறான், அக்னி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரு போயிருக்காரு. இவ்வளவு பேரும் போய் வணங்கின கோயில் எத்தனை யுகமா இருக்குது? 4 யுகமா இருக்குது. உலகம் தோன்றதுல இருந்து இருக்கு அந்த கோயிலுக்கு. நீங்க அப்ப வயசை சொல்லவே முடியாது. திருவாரூர் கோயில் ரொம்ப பழசு. திருவாரூர் கோயிலுக்கு முன்னாலே இருந்ததால சிவபெருமான் திருவாரூர் கோயில இருந்து ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போனான்னு காட்டுறாரு. அப்ப அதுக்கு முன்ன எவ்வளவு வருஷம்னா கோயில் இருந்திருக்கு இல்லையா? சிவபெருமான் பார்வதியோட மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிற ஸ்தலம் இதுதான். அத மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீவாஞ்சியத்தில் சீர்பட இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம்னு மணிவாசகர் சொல்றார். சாமி அம்மாவோட சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற ஸ்தலம் இது ஒன்னா. அதுதான் வார்த்தை யூஸ் பண்ண பாருங்க. மறுவார் குழலியோடுன்னா அந்த அலமுடி ஒரு திருவிளையாடல் படத்துல பாத்தீங்கன்னா இயற்கையா பெண்ணுக்கு கூந்தல்ல வாசனை இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு? மறுவார் குழலியோடுன்னா வாசனை இருக்குது அம்மாவுக்கு அந்த முடியலன்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுக்கெல்லாம் முன்னால தோன்றின ஸ்தலம் இது. அதனால அந்த கோயிலோட ஸ்தலத்தோட பெருமையை சொல்றதுக்காக சொல்றேன். கோயில் இருக்கிற சுவாமி சுயம்பு மூர்த்தி. சுயம்பு மூர்த்தினா தானாவே பூமியில இருந்து வந்த மூர்த்தி. இந்த மூர்த்தி ஒரு
பிரளய காலம்னா எல்லாமே அடிச்சு தள்ளி போயிடும். அந்த பிரளய காலத்துல மேற்குல தான் சுவாமி இருந்தாராம், மேற்கு திசையில தான் இருந்தாராம் லிங்கமும் கோபுரமும். அந்த பிரளயத்துல லிங்கம் மட்டும் என்ன பண்ணிச்சா அது கிழக்கு திசைக்கு போயிட்டான். கோயில் அப்படியே மேற்குலயே இருக்காங்க, ஒண்ணுமே ஆகாம. அதனால இந்த கோயில்ல 2 நந்தி இருக்குமா, இந்த திசையில ஒரு நந்தி, அந்த திசையில ஒரு நந்தி. அபிஷேகம் பூஜை பண்ணும்போது 2 பக்கமும் கோயில் பண்ணுவாங்க. அவ்வளவு விசேஷமான கோயில் இந்த கோயில். நான் சொல்லும் போதே நம்ம எப்படியாவது பஸ் பிடிச்சு போயிடணும்னு ஒரு உணர்வு நல்ல சிவனடியார்களுக்கு வரணும். வராலனாலும் அதை முயற்சி பண்ணி எப்படியாவது சாப்பாட்டுக்கு காசு இல்லைனா கூட போய் உட்காந்து ஒரு நாளைக்கு போயிட்டு அது அப்புறம் பேசுவோம் சாமி. சரி, இது ஏன் ஸ்ரீ வாஞ்சியம்னு ஏன்னா, வாஞ்சியம்னா வாஞ்சின்னாக்க விருப்பம்னு பேர். மகாலட்சுமிய கல்யாணம் செஞ்சு அவங்களுக்குள்ள ஊடலாகி மகாவிஷ்ணு சிவபெருமான்கிட்ட வேண்டி தவம் பண்ண கோயில். வாஞ்சின்னா விருப்பம், அடைய விரும்பின்னு பேரு. அவங்கள மகாலட்சுமி கிட்ட இருக்கிற சண்டைய சச்சரவெல்லாம் போய் அவங்கள அடைய விரும்பி மகாவிஷ்ணு பூஜை பண்ண கோயில் இது. அதனால ஸ்ரீனா மகாலட்சுமின்னு பேரு. வாஞ்சியம்னா வேண்டி விரும்பி, அதுதான் அதோட அடைய விரும்பின்றதுதான் அந்த கோயிலோட பேர். ஒரு கதை சொன்னோம்னா அந்த கோயிலோட பேர் எப்படி வந்தது, அங்க இருக்கிற சாமியோட பேர் என்ன இருக்குது, உள்ள என்ன இருக்குதுன்னா வெண்ணெய் விநாயகர் இருக்குது, யமன் இருக்கிறான், யமனும் சித்திரகுப்தனும் சேர்ந்து உட்காந்து இருக்கிறான், இத சொல்லணும். அப்புறம் ராகுவும் கேதுவும் ஒரே கல்லுல இருப்பாங்களாம். அங்க இந்த நவகிரக சிலைகள் கிடையாது. ஏன் இல்ல, சிவபெருமான் தான் அங்க எல்லாமே. இந்த நவகிரகம் வச்சுக்கிட்டு இது பண்ற வேலை அந்த கோயில்ல கிடையவே கிடையாது. ஒரு தடவை இந்த கோயிலுக்கு நம்ம போனா என்ன சொன்ன, 100 தடவை அந்த கோயிலுக்கு நம்ம போனதுக்கு சமம் இல்லையா? நமக்கு இந்த கோயில்ல போனா யமவதை வராது. அப்புறம் நம்ம காசியில போய் நம்ம தங்கி செத்தாலும் நமக்கு யமவதைன்னு ஒண்ணு இருக்குது, பைரவ வதைன்னு ஒண்ணு இருக்குது. பைரவரோட வதை கொஞ்சம் நமக்கு இருக்குமா இல்லையா? பைரவர் எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா நாயோட வாகனம் வச்சுட்டு தான் இருப்பாரு. இந்த கோயில்ல அவர் கையில இருந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டு அந்த சாமியை பார்த்த உடனே பைரவருக்கு மன கலங்கி ஒரு காலை இப்படி போட்டு ஒரு காலை கீழே தொங்க போட்டு, எந்த ஆயுதமும் இல்லாம இருக்கிறதால அந்த ஊர்ல நாய் எவனையும் கடிக்காதான். அங்க பைரவ வதை கிடையாது இல்லையா? சர்க்கரை தூவனா எறும்பு சாப்பிடாத ஊர் இருக்குது. அதே போல இந்த ஊர்ல அதே மாதிரி பாம்புங்க தீண்டாத ஊர் இருக்குது. எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒண்ணு நான் சொல்றேன். இப்போ சரி ரைட்டு. இப்ப சூரிய கிரகணம்னு ஒண்ணு வருது இல்லையா, சந்திர கிரகணம்னு ஒண்ணு வருது. நீங்க என்ன செய்றீங்க, அன்னைக்கு சாப்பாடு கூட சாப்பிடாதுன்னு மறுநாள் நல்லா 2 பங்கு வச்சு வெளுத்துறீங்க. அந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது மத்த சிவன் கோயில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டோரை சாத்திடுவாங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியத்துல அன்னைக்கு சாத்த மாட்டாங்க. நீங்க தைரியமா போலாம், அன்னைக்கும் கோயில் திறந்துருக்கீங்க. நீ எந்த சாக்காவது வச்சு போக விட்டுற போறேன்னு சாமி அன்னைக்கும் திறந்து வைக்கிறாரு உங்களுக்கு இல்லையா? அன்னைக்கு ஸ்பெஷலான பூஜை அபிஷேகம் எல்லாம் செய்வாங்களாம். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்ரீவாஞ்சியம் ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுல இறந்தா கூட கோயில் திறந்து இருக்குமா. கோயில் திறந்துருக்குன்னா என்ன, அந்த சாமி எதுக்கும் கட்டுப்படாத சாமி, அவ்வளவு பவர்ஃபுல்லான சாமி சொல்றாங்க. சூரிய இது சந்திரன் இது எதா இருந்தாலும் எந்த கிரகணமா இருந்தாலும் திறந்து இருக்கிற கோயில். எங்கன்னா டூர் போறீங்க, டக்குன்னு அன்னைக்கு கிரகணம் ஆகி போச்சு, எந்த கோயிலுமே இல்லமா எல்லாம் சாத்திட்டாங்கணும் அப்படின்னா சொன்ன ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போவான்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? 4 பேரும் பாடுனாங்க. யார் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகரோட 4 பேர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ரொம்ப கம்மி. சிதம்பரம் மாதிரி இதுவும் சிதம்பரத்துக்கு ஈக்குவலான கோயில். ஆனா உங்களுக்கு இந்த பேர் தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்னதால ஒரு நிமிஷம் கூட தாழ்த்தாம அந்த கோயில போய் எப்படியாவது போய் பார்க்கணும். ஓகேவா? எல்லாம் கிட்ட கிட்டதான். திருவாரூர், நன்னிலம், ஸ்ரீவாஞ்சியம். சென்னை ரூட்டு பக்கமா போனீங்கன்னா சென்னை, கும்பகோணம் இப்படி போனோம். நம்ம பாண்டியில இருந்து போறோம்னா கும்பகோணத்துக்கிட்ட போயிட்டு ஸ்ரீவாஞ்சியம்
இப்பதான் இந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல, அதுல போட்டீங்கன்னா உங்களை போய் வாசல்ல விட்டுருமே. சாமி கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும் இல்லையா? இந்த கோயிலுக்கு இன்னொரு ட்ரிப் ரிப்பீட் கொடுக்குறேன். பாவி எவனா இருந்தானா அந்த கோயில் உள்ள போக முடியாது. என்னது பாவி? ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஏதாவது பாவி இருக்குதுன்னா அது இங்கேயே உட்காந்து இருக்கான். அரைக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுன்னு மூணு பக்கம் ஏதாவது சாட்டுன்னு இருக்கும். பாவி தானே இல்லாம இருந்தா சாமி இழுத்துல விட்டுட்டு வர அம்மா வாமான்ட்டு இல்லையா? அந்த மாதிரி நானும் இந்த கோயில ஒரு தடவை பாக்குறதுக்கு போனேன். வேற கோயில் போயிட்டேன். அடுத்தது இந்த ஸ்ரீவாஞ்சியம் போகணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி போனேன். அத மாதிரி நீங்களும் அங்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணி போனாக்கா அந்த சாமியை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் மன அமைதி வேணும்ன்றவங்க அந்த கோயிலுக்கு போகலாம். ரொம்ப மன அமைதி. எனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் வேணும்னு ஏன் அப்படி சொல்றேன்னா, என்ன சொன்னேன், அங்க இருக்கிற சாமி பேர் என்ன சொன்னேன், அம்மா பேர் என்ன சொன்னேன், மறுவார் குழலின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அங்க சாமி சந்தோஷமா இருக்கிறதால, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நான் உங்க வீட்டு வாசல்ல அம்மானு பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுங்க, அந்த காலமும் வந்தாலும் வரும். நான் பிச்சை எடுக்கும்போது இந்தாப்பா நல்லா சாப்பிடுப்பான்னு உங்களுக்கே வீட்டுல 1000 ப்ராப்ளம். இவன் வேற மாட்டா சனிய போட இந்த மாட்டீங்க, சொத்த மாட்டீங்க. அதே போலதான் இந்த கோயில்ல சாமி சந்தோஷமா இருக்கிறதால பிரிகிற ஜோடி பிரிஞ்ச ஜோடி எதனால இருந்ததுன்னா அங்க வேண்டின்னு குளத்துல அந்த புத்த கங்கை குளத்துல குளிச்சுட்டு யமனை வேண்டி, சிவனை வேண்டி, அம்மாவை வேண்டி, வெள்ளை கண்ணை விநாயகரை வேண்டிட்டு சாமி கிட்ட இதுதான் சாமி பிரச்சனை, அவங்க போயிட்டாங்க, இல்ல நீங்க போய் இதுதான் சாமி பிரச்சனை அவரு ஓட்டாருன்னீங்கன்னா சாமி உங்களை சேர்த்து வைப்பார். ஓகேவா? ஸ்ரீவாஞ்சியத்தை பத்தி தான் அந்த பேப்பர் கொடுத்தமே போன வாரம். பாட்டு யாராவது எடுத்து வந்துக்கிறீங்களா? வேணுமா? பாடுறீங்களா? இல்ல இது மாதிரி எதாவது பாடுறீங்களா? அப்ப அந்த பேப்பர் கொடுங்கப்பா. குளம், அந்த கோயில் குளம் திறந்தே தான் இருக்கும். 5 மணில இருந்து காலையில இருந்து கோயில் இருக்கும். எல்லாரும் கரெக்டா கேக்குறீங்க. 5 மணில இருந்து கோயில் இருக்கும், குளம் திறந்தே இருக்கும். நீங்க கரெக்டா எப்ப வேணாலும் போலாம். மத்தியானம் 12க்குள்ள போயிடணும். 12க்கு போய் நிக்க கூடாது. 11:30 மணிக்குள்ள கோயில் கதையை முடிக்கணும். அந்த பக்கம் இருக்கிற கோயில்ல 4 மணி இன்னும் சாயந்தரம். ஆனா திறக்கிறதுக்கு 4:30 ஆயிடும். அதனால 4க்கு நீங்க 4க்கு போய் நின்னா 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அதனால நாங்கெல்லாம் யோசனை பண்ணும் போல எந்த கோயில் சீக்கிரம் போய் பார்த்துனே இருப்போம். பார்த்துனேன்னு கடகடன்னு பார்ப்போம் எல்லா கோயிலும். இந்த தடவை நான் பார்த்ததுக்கு திருநாரையூர்னு ஒரு கோயிலுக்கு போய் பார்த்தேன். அது ரொம்ப பிரசித்தியான கோயில். பொல்லா பிள்ளையார் இருக்கிற கோயில். எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டிய கோயில் தான். போயிட்டு நான் போய் பார்ப்பேன். இந்த கோயிலோட தலை விருட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தன மரம். கேளுங்க, இந்த கோயிலோட தலை விருட்சம் என்னன்னா சந்தன மரம். இந்த கோயிலை சுத்தி என்ன இருக்கும்? சந்தன மரம். சந்தன மரம் எங்கேயுமே இருக்காது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, மாசி மாசம் பரணி நட்சத்திரத்துல யமதர்மனோட விமானம் மேல ஏறி சிவபெருமான் போவார். இதை கேளுங்க அம்மா, கொஞ்சம் கேளுங்க. மாசி மாசம் பரணி நட்சத்திரத்துல போனீங்கன்னா யமபெருமான் விமானத்துல சிவபெருமான் ஏறின்னு போற ஒரே ஸ்தலம் உலகத்திலே இதுதான். அப்புறம் கார்த்திகை மாசத்துல வர ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கோயில்ல எந்தெந்த நாள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கேட்டீங்கன்னா, கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் மாசி மாசம் பரணி நட்சத்திரத்துல யமன் மேல உட்காந்து வருவார் சிவன். சிவனுக்கு நன்றி சொல்லும் விதமா யமன் ஒரு வருஷம் சாமி தூக்கின்னு போறான். பாத்தீங்களா? இங்க சாமி தூக்க வாங்கினா யாரும் வர மாட்டீங்க. அந்த பாருங்க என்ன நடக்குது. இதெல்லாம் பாருங்க, நான் பேசுறதெல்லாம் இதெல்லாம் உண்மையான கதை. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கிறானா, நம்ம போயிட்டா நம்ம அப்படியே போயிடுவோமா? கிடையாது. அந்த வழி இருக்கிறாரு, நீங்க தாண்டாம போகவே முடியாது. இருக்குது. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் ஒருத்தர் இல்லையா, அவர்கிட்ட போனீங்கன்னா என்ன வேண்டதுன்னு எனக்கு தெரியலன்னீங்கன்னா, அவர்கிட்ட போனீங்கன்னா என்ன செய்யணுமா, 5 தடவை ஓம் நம சிவாயன்னு அமைதியா சொல்லிட்டு போயிடணுமா. இதுக்கு மேல இருக்கிறார் சுவாமி. சண்டிகேஸ்வரர் பார்த்தா என்ன மந்திரம் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னா 5 முறை அமைதியா ஓம் நம சிவாய சொல்லிட்டு போக சொல்றாங்க. இந்த தடவை நான் உங்களுக்கு சொன்ன நியூஸ் எல்லாம் நிறைய நியூஸ்
ஆமா, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எடுத்துக்கிறவங்களோட இதை பொறுத்து இருக்கு. சரி, அப்ப அந்த பாட்டு கொடுப்பேன். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குமா, 10 நிமிஷம் தான் இருக்குது. புத்தி கூர்மையோட தான் எல்லாரும் இருக்கிறீங்கன்னு நம்புறேன். அதனால கொஞ்சம் டக்குன்னு அந்த டியூனை பிடிச்சி பாட ஆரம்பிங்க. நம்ம ஏற்கனவே பாடம் என்னென்ன பாடி இருக்கோம், மாதர் பெரிய கண்ணீரை பாடி இருக்கோம், மந்திரமாவது நீர் பாடி இருக்கோம். அப்பா கொடுப்பாங்க தம்பிகிட்ட கொடுக்குறதா அப்ப அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க தான் தம்பி பாடலமா. அடுத்த பாட்டு பாருங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு சாமியை போய் பார்க்க போனா தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரு. சிவா 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 பேசுறவனையும் சாமி கவனிப்பாராம். இங்க வந்து டூப்ளிகேட் வேலை செஞ்சீங்கன்னு பொய் புள்ளிக்கிட்டு ஹீரோ பண்றவனை ஏமாத்துற ஹீரோயினையும் ஹீரோவையும் சாமி பார்ப்பாராம். பார்த்து எழுதி வைப்பாராம். என்னது எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே. திரு இன்னம்பர்னு கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்கிற சிவபெருமான் எழுதிடுவாராம் அவன் கதை பூரா. என்னை ஏமாத்தினாலும் பக்கத்துல இருக்கிற ஏமாத்தினா ஒன்னே ஏமாத்தினாலும் சிவபெருமான நீ ஏமாத்த முடியாதுதான் இது தேவாரம். திருநாவுக்கரசர் தேவாரம். நான் பாடல எதுவும். ஓகேவா? அடுத்த பாட்டுக்கு ராகம் போலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டெல்லாம் நீங்க கேட்ச் பண்றீங்களா? என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, யாரும் எனக்கினி யாரில்லை, என்னுள்ளே இனி யார் ஒருவன் உளன், என்னுள்ளே இனி யார் ஒருவன் லீலன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறமோந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பரீசனே. என்னில் பாடு. என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, யாரும் எனக்கினி யாரில்லை, என்னுள்ளே இனி யார் ஒருவன் ஊலன், என்னுள்ளே இனி யார் ஒருவன் ஊலன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போது புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பரீசன். இன்னம்பரீசரின் பாருங்க இல்லையா? இவ யாரு? கணக்கு எழுதி வைக்கிற சுவாமி. நீ பண்றது நல்லது கெட்டதுலாம் இல்லையா? லாஸ்ட் லைன் வாங்க. என்னுள்ளே நிற்கும் இன்னம்பரீசனே கணக்கெழுதும் ஈசனே. போன பாட்டுல இருக்கிற லாஸ்ட் லைனை காப்பி அடிச்சீங்க. கணக்கெழுதும் ஈசனே இல்லம்பரீசனே. அப்படிதான் பாருங்க, வெட்டக்கூடாது பாட்டை. என்னுள் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னுள் யாரும் எனக்கினி
போது புக்கணும் புறம்போது புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பரீசனே கணக்கெழுதும் ஈசனே இன்னம்பரீசனே கணக்கெழுதும் ஈசனே இன்னம்பரீசனே தாயுமாய் எனக்கே தலை கண்ணுபாய் பேயனேனையும் ஆண்ட பெரும் தகை தாயுமாய் எனக்கே தலை கண்ணுபாய் பேயனேனையும் ஆண்ட பெரும் தகை தூயனா சிராப்பள்ளி வேதிய நாயனார் என நம்பினை நாசமே தாயுமாய் எனக்கே அதை உணர்ந்து பாடுங்க பண்ணக்கூடாது தாயுமாய் எனக்கே தழை பாடணும். பாடுறது சாமி கேட்கிறாருன்னு நினைக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்கன்னு நினைக்க கூடாது. பாடுறது சாமியை நீங்களும் கனெக்ட் ஆயிடுங்கன்னு பாடணும். அப்படிதான் ஒரு பாட்டை பாடணும். இது 2-3 வாரமா இந்த பேப்பர் நடத்துட்டு வந்து பாடல, அதனால கொஞ்சம் வேகமா போறேன். இன்னும் ஒரு 2-3 பாட்டு இருக்குது. தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு என்னமா பண்ண தொழுது தூங்கலர் கேள்வி வந்துட்டாங்க. சரி, அந்த பின்னால வாங்க, அந்த மந்திரமாவது நீர் கீழே வாங்க, அதை முடிச்சிடலாம். பாருங்க, அழகா சொல்றேன் பாருங்க. இருப்ப இருக்கிறவங்க கேளுங்க, ஜாலியா பேசுறாங்க, அப்படி போய் பேசுங்க. துன்பமின்றி துயரின்றி என்று நீ இன்பம் வேண்டில் இராப்பகலே துமில் எம்பொள் ஈசன் இறைவனின் உள்கு வாக்கு அன்பராயிடும் ஆனைக்கா அண்ணலே அன்பராயிடும் ஆனைக்கா அண்ணலே. இங்க பாருங்க, துன்பமின்றி துயரின்றினா உனக்கு எந்த கஷ்டமுமே எனக்கு வேணாம் சாமி, நான் நல்லா சந்தோஷமா கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்கணும், வேலைக்கு போனாலும் சந்தோஷமா இருக்கணும், வாழும் போதும் வாதவானமா வாழணும் அப்படின்னா துன்பமின்றி துயரின்றி என்றும் நீ இன்பம் வேண்டில். உனக்கு எப்பயுமே சந்தோஷம் வேணுமா? இரா பகல் ஏற்றுமில்ல நாவு பகல நமச்சே மந்திரம் சொல்றா. என் பொன் ஈசன் இறைவன் என்று உழுகுவார்க்கு என்னோட பொண்ணு என்னோட தங்கம் என்னோட வயிறை கட்டி இந்த சுவாமி சொல்லி இப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அன்பனாயிடும் ஆணைக்காவல் என திருவானைக்காவல் இருக்குல்ல, அந்த சாமி உன்னை பத்திரமா பாத்துக்குவாருன்றதுதான் இந்த பாட்டு. துன்பமின்றி துயரின்றி என்றும் நீ இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏற்றுமின் எம்பொன் ஈசன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்கா அண்ணனே. ஓகேவா? 5 நிமிஷம் சாமி. அடுத்த பாட்டு பாடலாமா? இதே டோன் தான். கட்டப்பட்டு கவலையில் வீழாதே, கவலையில் வீழாதே, பொட்ட நல்லுயிர் போவதன் முன்னமே சித்தனாவுரை வெட்கலம் கை தோழ, வெட்கலம் கை தோழ, வெட்கலோ கை தோழ, வினையாவது பாருமே உன்னோட வினையெல்லாம் தீர்ந்துருன்றா. உன்னோட பட்டனும் வினையாவது பாரு
உன்னோட வினைகள்லாம் தீர்ந்துரும். கட்டப்பட்டு கவலையில் வீழாது, கஷ்டப்பட்டு கவலையிலே கடந்து சாவாதரா. இது இருக்குதுடா சுவாமி இருக்குல்ல, வாடா பொட்டன்னு பொடுக்குன்னு குடி செய்வாங்க. ஒரு சில கேள்வி நல்லா தாங்க, கிழமை நல்லா தாங்க, பொட்டு பொட்டுன்னு போறாங்க. சொல்றாங்க கொரோனா வந்தது, பொட்டு பொட்டுன்னு அது பொட்ட வழியில் போவதன் முன்னமே சித்தனார் உரை திருவேட்களம் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இருக்கிற கோயில் திருவேட்களம்னு பேரு, போய் பாருங்க. திருவேட்களம் கை தொழ பட்ட விடையாவது பாருங்க, உன்னோட துன்பம் எல்லாம் ஒழிஞ்சிருன்றாங்க. கொண்டே ரிப்பீட் பண்ணுங்க. சாமி கூப்பிட்டாரா, அப்பா திருவாய்மூர் பாப்பான். அதான் அந்த பாட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. அல்லல் செய்யும் அருவினை செய்யும் கொள்ளை வழிவினை கொந்ததானில் செய்யும் தில்லை மாநக சிற்றம்பலவனாக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டனுக்கே. அல்லல் என் செய்யும், அப்பா உன்னை துன்பம் என்ன பண்ணும், கொல்ல என்ன பண்ணும். அல்லல் என் செய்யும் அருவினைனா பழைய வினை, நீங்க வரும்போது வாங்கி வந்த வேலை, அதெல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ணாதுன்றார். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் கொள்ளை வல்வினை வந்து பெரிய வினை, வல்வினை தொந்தன் தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கே எல்லை இல்லதோர் அடிமை புண்டனுக்கு. சாமிக்கு போய் என்ன செய்யணுமா, சாமி கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ஒரு சாமி பிடிச்சா அந்த சாமி கிட்ட சரண்டர் ஆகணும். ஊர்ல இருக்கிற 15-20 சாமி கும்பிட்டு அப்பான்னு கூப்பிட்டு கடைசியில கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாரு. 2 பாதகம் உங்ககிட்ட சொன்ன யமவதை பைரவ வதைன்னு நான் மட்டும் சொன்னேன். யமவதைன்னா என்ன தெரியுமா, வயசான அப்புறம் உங்களால சாப்பிட முடியாது, ஐயோ அம்மான்னு கத்திங்கனே படுத்துன்னு இருக்கிற வதை. பைரவ வதைதான் என்னன்னா கை கால் வலி, 2 ஒரு கையும் ஒரு காலு வலி. யம வதைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, யம கடைசியா பாச கயிறை போடும் போது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லிருக்கேன், 1000 தேல் சேர்ந்து கடிச்ச மாதிரி இருக்குமா. 1000 தேல் சேர்ந்து கடிச்ச மாதிரி பக்தி இல்லாம நல்லா திண்டு வீட்டுல படுத்திருந்தோம்னா 1000 தேல் சேர்ந்தா ஐயோ அம்மா கத்தினா சாகும். அது இருக்காதான். எங்க போனா ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போனா அது இருக்காது. பைரவ வதை யமவதையை தாண்டி பைரவ வதைன்னு ஒண்ணு இருக்குமா நமக்கு. அதனால கை கால் முடிகிற மாதிரி வலி, இடுப்பு வலி, அதெல்லாம் ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போனா இருக்காது. என்னால இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ, மைக் இல்லாம எவ்வளவு கத்தி உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியும் சொல்லிட்டேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது நமச்சிவாய்.